எல்லாருக்கும் ஹாய். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து நான் பரம்பொருள் யோகத்தை வந்து டீகோட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, பரம்பொருள் யோகம்ன்றது தலையை மட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தலையை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, கீழே இருக்கக்கூடிய சக்கரங்களையும் வந்து நீங்கள் சேர்த்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணணும். அதுதான் கரெக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா, தலையில் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும், கீழே இருக்க சக்கரங்களும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னொருத்தர் கொடுத்த பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரி நீ இப்படி சொல்கிற இல்லையா, இது வந்து எங்கே இருக்குது, எங்கே வந்து ஆதாரம் இருக்குது அப்படின்றத வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போது நான் இதை ஆதாரத்தோட உங்களுக்கு வந்து ப்ரூஃப் கொடுக்க போகிறேன். இந்த ஆதாரத்தை கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகர் தான். ஒன்றும் இல்லை, சுப்பிரமணிய ஞானக்கோவில், அதாவது முருகரோட புக்கு. இந்த புக்கில் அந்த ஆதார பாட்டுன்றது வந்து இருக்குது. ஸோ இந்த ஆதாரத்தை நான் உங்களுக்கு இப்போது ப்ரூஃபோட கொடுக்க போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி அந்த பாட்டில் என்ன இருக்குது அப்படின்றத நான் ஜென்ரலாக வந்து சொல்லிடுறேன். சுப்பிரமணிய ஞானக்கோவை அப்படின்றது முருகரோட நூல். முருகர் யோகத்தில் கொடுத்த கண்டென்ட் தான் சுப்பிரமணிய ஞானக்கோவையில் இருக்குது. தயவு செஞ்சு வாங்கி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். ரைட்டா? ஸோ அந்த பாட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லிக் கொடுத்த யோகம் ராஜராஜாங்க யோகம், அதாவது முருகரோட யோகமான ராஜராஜாங்க யோகம் இந்த உலகத்தில் கோடியில் ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவங்கெல்லாம் கதை மட்டும்தான் சொல்லுவாங்க. கோடியில் ஒருத்தருக்கு மட்டும்தான் இந்த ராஜாங்க யோகன்றது வந்து தெரியும். இந்த யோகத்தில் ஆதாரங்கள் அப்படின்றது, ஆதாரங்கள் உங்களோட சக்கரங்கள் தான். ஆதாரங்கள் அப்படின்றது தனித்தனின்னு தெரியாமல் ஒரே இது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதாவது வெளியே வந்து தலையில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறது, இல்லை அப்படின்னா வந்து மூலாதாரத்தை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு சூடான காற்றை மேலே எடுத்துகிட்டு வந்துட்டு தலையில் நிற்கிறது, இல்லை அப்படின்னா கதாகதம் பண்ணுறன்ற பேரில் மூச்சு காற்றை உள்ளே இழுத்துட்டு தலைக்கு டைரெக்டாக அதை பம்ப் பண்ணுறது. இந்த மாதிரி எந்த மெத்தடாக இருந்தாலுமே செப்பரேட்டாக சக்கரங்களில் இல்லை ஆதாரங்களில் நீங்கள் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணாத எல்லா மெத்தடுமே ப்ராப்பர் மெத்தடு கிடையாது. இந்த ப்ராப்பர் மெத்தடை பண்ணாதவங்க யாருக்கும் நிர்விகல்ப சமாதி அப்படின்றது ஒன்று வாய்க்காது அப்படின்றது தான் முருகர் அந்த பாட்டில் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா, தலையில் கவனத்தை வச்சாலே போதும், மற்ற சக்கரங்கள் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிடும். இல்லைனா மூலாதாரத்தை மட்டும் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு சூடான காற்று தலைக்கு எடுத்துகிட்டு போய் வைங்க, உங்களுக்கு வந்து மற்ற சக்கரங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடும். இல்லைனா கீழே காற்றை இழுத்து கதாகதம் பண்ணுங்கள், மற்ற சக்கரங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடும் சொல்கிறது எல்லாம் உண்மை கிடையாது. முருகர் இது முழுக்க அப்போஸ் தான் பண்ணுறாரு. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்மையான அந்த யோகத்தோட பலன் வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஓகேவா? நீங்கள் ஒரு அரை மணி நேரம் பண்ணுறீங்க அப்படின்னா 100% கிடைக்க வேண்டிய எஃபிஷியன்சின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20% கூட கிடைக்காது இந்த மாதிரியான மெத்தட்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ நீங்கள் பண்ணுற மெத்தட்ஸ் வந்து ப்ராப்பர் மெத்தட்ஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லா சக்கரத்துலேயும் செப்பரேட்டாக நீங்கள் உட்காந்து அந்த ப்ராசஸை பண்ணணும். ஓகே, ஏதோ எந்த மெத்தடில் போகிறீங்களோ அந்த ப்ராசஸை எல்லா சக்கரத்துலையும் நீங்கள் பண்ணணும். பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உண்மையான பலன் அப்படின்றது கிடைக்கும். இதில் ராஜராஜாங்க யோகம் அப்படின்றது முருகரோடது. முருகர் வந்து ஸ்பெசிஃபிக்காக வேறு ஒரு மெத்தடை சொல்லுவார். ஓகே, நீங்கள் இவரது தான் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்கள் இஷ்டம் தான், உங்கள் விருப்பம், நீங்கள் எதை வேணாலும் ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் எல்லா சக்கரத்துலேயும் உட்காந்து நீங்கள் கரெக்டான மெத்தடை பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக பெரிய லெவலில் சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் ஈஸியாக வந்து போகலாம். ஓகே, டைம் பீரியட் எடுக்கும், பட் இருந்தாலும் உங்களால் அந்த நிலையை அடைய முடியும் ப்ராப்பராக பண்ணீங்க அப்படின்னா. இப்போது பாட்டை தொட்டே அதை நம்ம பார்ப்போமா? இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஞானம் 20ல் 4வது பாட்டு. ஓகேவா? பாரப்பா ராஜாங்கம் யோகம் தானும் பார்தனிலே அறிவார் கோடிக்கொன்று. அதாவது கோடியில் ஒருத்தருக்கு மட்டும்தான் இந்த ராஜாங்க யோகம் அப்படின்றது தெரியும். ஆரப்பா ஆதாரங்கள் வெவ்வேறுன்னு, ஆரப்பா ஆதாரங்கள் வெவ்வேறென்று, இந்த 6 ஆதாரங்களும் வெவ்வேறுன்னு தெரியாமல் அகம் குளிர்ந்து பாராமல் அறிவும் கெட்டு, இந்த 6 ஆதாரங்களும் வெவ்வேறுன்னு தெரியாமல் மேலே மட்டுமே கொண்டு போய் வைக்கிறது, இல்லை கீழே ஆக்டிவேட் பண்ணிவிட்டு மேலே கொண்டு போய் வைக்கிறது, இது எதுவுமே வேலைக்கு ஆகாது. அண்ட் உண்மையான ப்ராசஸை பண்ணும்போது அகம் குளிர்ந்து பாராமல் அறிவும் கெட்டு, அதாவது இந்த யோகத்தை நீங்கள் பண்ணும்போது ப்ராப்பர் மெத்தடை சொல்கிறேன், ஒவ்வொரு சக்கரத்துலையும் உட்காந்து போகிற மெத்தடை சொல்கிறேன். அந்த மெத்தடை நீங்கள் பண்ணும்போது அகம் குளிர்ந்து இருக்கணுமா, அதாவது மனசு வந்து அமைதியான நிலைமையில் இருக்கணும். அப்படி இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா உங்கள் அறிவு கெட்டுருமா. எப்படி தெரியுமா? நீங்கள் இந்த சக்கரங்களில் உட்காரும் போது ப்ரொடியூஸ் ஆகிற ஹார்மோன்ஸும் தலையில் ப்ரொடியூஸ் ஆகிற நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸும் நல்ல குவாலிட்டியில் இருக்கும். எப்போனா மனசு அமைதியாக இருக்கும் போது. ஆனால் ஒரு வேளை மனசு அமைதியாக இல்லை, ஒரு மாதிரி கயமுயான்னு இருக்குது அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகிற ஹார்மோன்ஸும் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸும் நல்ல குவாலிட்டியில் இருக்காது. அந்த மாதிரி நல்ல குவாலிட்டியில் இல்லாத ஹார்மோன்ஸும் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸும் உங்கள் உடம்பை கெடுத்து விட்டுரும். ஸோ நீங்கள் யோகன்ற பேரில் மனசு அமைதி இல்லாமல் உட்காருங்கன்னா நீங்கள் பண்ணுற யோகம் உங்கள் உடம்பை கெடுக்கும். அதை பண்ணாதீங்க அப்படின்றாரு. அதாவது அகம் குளிர்ந்து பாராமல் அறிவும் கெட்டு, 6 ஆதாரங்கள் வெவ்வேறுன்னு தெரியாமல் ஒரே இதுன்னு நினச்சி கீழேருந்து மேலே போய் நிற்கிறது, இல்லை மேலே போய் நிற்கிறது
ப்ராப்பர் மெத்தடை பண்ணுறீங்க அப்படின்னா மனம் குளிர்ந்து அதை பார்க்கணும். அதையும் பார்க்கலன்னா உங்கள் அறிவு கெட்டுடும். நேரப்பா 12 தலங்கள் என்று நிர்விகல்ப சமாதியும் அறிய மாட்டார். இந்த மாதிரி 6 ஆதாரங்கள் வெவ்வேறுன்னு தெரியாமல் அறிவு கெட்டு 12 தலங்கள், அதாவது கீழாறு மேலாறு அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த 12 தலங்களும் தெரியாது, அதாவது ப்ராப்பராக போகாதவங்களுக்கு இது கிடைக்காம நிர்விகல்ப சமாதியை இவங்க பார்க்கவே மாட்டாங்க. அப்படின்னா என்னன்னு கூட இவங்க பக்கத்தில் கூட வந்து போக முடியாது. அதாவது இந்த சக்கரங்கள் செப்பரேட் அப்படின்றது நீங்கள் உட்காரன்னா எதுவுமே உங்களுக்கு நடக்காது அப்படின்னு சொல்கிறார். நேரப்பா 12 தலங்கள் என்று நிர்விகல்ப சமாதியும் அறிய மாட்டான். வேறப்பா பல நூல்கள் பாராதென்று வெட்டவெளி 500 விவரம் காணார். அதாவது இந்த புக்கை மட்டும், இந்த சுப்பிரமணிய ஞானக்கோவை மட்டும் இல்லாமல் என்னுடைய இன்னொரு நூலையும் பாரு, வெட்டவெளி 500 அப்படின்னு எழுதியிருக்கேன். அந்த புக்கையும் நீ போய் எடுத்து பாரு. தேவையில்லாமல் கண்ட புக்கெல்லாம் நீ பார்த்துக்கிட்டு இருக்காத, என்னுடைய புக்கை பாரு, உனக்கு உண்மையான ஞானம் கிடைக்கும். அதுதான் வெட்டவெளி 500 விவரம் காண்பார். சாரப்பா அதை அறிந்தால் யோகமாச்சு. ஓகே, இந்த உண்மையை நீ தெரிஞ்சுக்கிட்டனா உனக்கு யோகம்ன்றது உண்டாயிடுச்சு. தந்தியை கடந்து வந்தால் மௌனமாமே, அதாவது கழுத்துக்கு மேலே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மௌனம்னு அப்படின்றது வாச்சிரும். ஆனால் இந்த ப்ராசஸை நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா தான் அந்த மௌனம்ன்றது உங்களுக்கு வாய்க்கும். அதாவது ஒவ்வொரு சக்கரத்துலையும் நீங்கள் உட்காந்து போகணும். அதை விட்டு மேலே மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மற்ற சக்கரங்கள் ஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, சாரி டு சே திஸ், பட் அப்படி ரியாலிட்டியில் அப்படி நடக்காது. முருகர் சொல்கிறார். ஓகேவா? ஸோ இதில் மேட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா, முருகர் தான் வந்து 18 சித்தர்களுக்கும் அரசர். அதாவது முருகரோட ஞானம் 18 சித்தர்களுக்கும் போயிருக்கு. ரைட்டா? இது மட்டுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா, யாருன்னா சிவபெருமான் கிட்டேருந்து பார்வதி, அப்புறம் நந்தி தேவர்கிட்டே வந்திருக்கு. நந்தி தேவரும் இதே விஷயத்தை தான் அவர் சொல்கிறார். நந்தி தேவரோட புக்ஸை வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அவரும் சித்தர் தான். அவரோட புக்கை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் அவ்வளோ ரகசியம் இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் வந்து நீங்கள் புக் எடுத்து படித்தா தான் தெரியும். ஏன்னா யாரோ ஒருத்தர் எதையோ சொல்கிறாங்க, பட் உங்களுக்கு உண்மை எதுன்னு எப்படி தெரியும்? ஒரு எவிடன்ஸ் வேணும்ல, ஒரு ஆத்தென்டிசிட்டி வேணும்ல. இப்போ நான் வந்து ஒரு சித்த புக் எடுத்தேன்னா அந்த புக்கை மட்டுமே நான் உங்களை நம்புங்கன்னு சொல்லலை. அந்த புக்கில் இருக்கிறது கரெக்டாக இருக்கான்னு மற்ற புக்கில் வந்து ரெஃபர் பண்ணுங்கள், ரிசர்ச் பண்ணுங்கள், கண்டுபிடிங்க. எல்லா புக்லேயும் ஒரே இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. ஸோ அப்போ அதை நம்பர் தானே கரெக்டாக இருக்கும். யாரோ ஒருத்தர் எங்கேயோ எதையோ சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக கண்ணை மூடி நம்பி போயிட்டு இருந்தீங்கன்னா கடைசியில் ஏமாந்து போகிறதுல என்ன யூஸ் இருக்குன்னு கேட்குறேன். நல்லா யோசித்து நீங்களே முடிவெடுங்க. ஒருவேளை இந்த புக்கு வந்து எனக்கு படிக்க தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கம்யூனிட்டியில் நாங்கள் வந்து இந்த புக்ஸை வந்து டிகோட் பண்ணி வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ கீழே லிங்க் இருக்குது, வேணுன்றவங்க ரெஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. புக்ஸை தொட்டால் மட்டும்தான் உங்களுக்கு உண்மையான ஞானம் கிடைக்கும். ஸோ அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் கீழே வந்து கம்யூனிட்டியில் நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே லிங்க் இருக்குது. டாட்டா, பை பாய்.